ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கான்ஸ்டியூஷன்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டார்கெட் 2024 அப்படின்ற ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழுக்கும் ப்ளஸ் ஜிகேக்கும் டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜிகேயில் 11th வரலாறு அப்படின்ற பார்த்து அந்த ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவேன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா எக்காலத்துக்கு உரியது எப்படின்னு பாருங்கள். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா எக்காலத்துக்கு உரியது, அதான் கேள்வி. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவுக்கு கேட்டிருக்காங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கு உரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா புது ஆண்டு முன் 2600 முதல் 1900 வரை. எப்படி பாருங்கள், புது ஆண்டு முன் 2600லேருந்து 1900 வரை பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. ஓகே, இது பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் 3000லேருந்து 2600 வரை என்ன இது பார்த்திங்கன்னா என்ன காலம் பார்த்திங்கன்னா தொடக்க கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா எப்போ இருந்தது பார்த்திங்கன்னா புது ஆண்டு முன் 3000லேருந்து 2600 வரை பார்த்திங்கன்னா தொடக்க கால ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. பிற்கால ஹரப்பா எப்போன்னு பார்த்திங்கன்னா 1900லேருந்து 1700 வரை பார்த்திங்கன்னா பிற்கால ஹரப்பா. நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஹரப்பாவுக்கு கூற்று கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவுக்கு முதலில் சார்லஸ் மேசன் 1831 ஆண்டு வருகை தந்தார். எப்படி பாருங்க, 1831 ஆண்டு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன்றவர் பார்த்தீங்கன்னா முதல்ல வருகை தந்தார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஓகே, கூற்று சரியாக தவறா, அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1831 பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன்ற ஹரப்பாவுக்கு முதல்ல வந்தார்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா 1826 எப்படி பாருங்க 1826 தான் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன்றவர் பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு முதல் வந்திருப்பார். 1831 யார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்ரி அப்படின்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அவர் வந்திருப்பார். 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்திருப்பார். நோட் பண்ணிங்க. 1831 அம்ரின்ற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்திருப்பார். 1826 பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் வந்திருப்பார். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லுவேன், அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு லாஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்கள். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சிந்து சமவெளினா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நம்ம சிந்து சமவெளியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 6th 9th அண்ட் 11th இதில் தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தாலும் ஈஸியாக பார்த்தாலும் ஓகே, ரொம்ப ஈஸி தான் இந்த லெசன்லாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு செய்ய காரணமாக இருந்தவர் இந்திய தொழில்துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கனிங்காம் ஆவார். எப்படி பாருங்கள், கூற்று நல்லா தெளிவாக பாருங்கள். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு செய்ய காரணமாக இருந்த இந்திய தொழில்துறையின் முதல் அளவையாளர் அலெக்சாண்டர் கனிங்காம் ஆவார். கூற்று சரியாக தவறா, அதான் கேள்வி. ஓகே, இந்த கூற்று பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பாருங்கள், இந்த ஹரப்பாவை பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்ய முக்கியமாக காரணமாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். எப்படின்னு பாருங்கள், சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இதை ஆய்வு செய்ய முக்கியமான காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர். இவர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்காம்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை முதல் அளவையாளர் கரெக்டாக தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 1853, 56, 75 3 தடவை பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுக்கு வந்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை ஆய்வு செய்யணும் அப்படின்றதுக்கான முக்கியமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர் ஜான் மார்ஷல் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இதாக இருந்திருக்காரு. ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். கூற்று கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தில் உழுதல் நிலங்களை டோலவீரா பகுதியில் காணலாம். எப்படி பாருங்க, உழுதல் நிலங்களை பார்த்தீங்கன்னா டோலவீரா பகுதியில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஹரப்பா நாகரிகத்தில் உழுதல் நிலங்களை டோலவீரா பகுதியில் காணலாம். கூற்று சரியாக தவறா. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உழுதல் நிலங்களை எங்கே ஹரப்பா பகுதியில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலிபங்கன் அப்படின்ற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காலிபங்கன் அப்படின்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உழுதல் நிலங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. உழுதல் நிலங்களை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹரப்பா சிந்துவெளி மக்கள் பார்த்திங்கன்னா உழுது நிலங்களை வச்சு விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயம் பண்ணுறப்ப உழுது தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த உழுது நிலங்களை வச்சு. ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலிபங்கன், ராஜஸ்தானில் காலிபங்கன்ற இடத்துல பார்த்திங்கன்னா உழுது நிலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 5th கொஸ்டின், 5வது கொஸ்டின். பழமையான வேளாண்மையும் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே ஆன உறவையும் குறித்து ஆய்வு செய்பவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். எப்படின்னு பாருங்கள், பழமையான வேளாண்மையையும் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே ஆன உறவையும் குறித்து ஆய்வு செய்பவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியலாளர்கள். எப்படின்னு பாருங்கள், தொல் தாவரவியலாளர்கள் தான் பார்த்திங்கன்னா பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும்
சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள பார்த்திங்கன்னா உறவை பார்த்திங்கன்னா கொடுத்து ஆய்வு செய்வர்கள் தாவரவியலாளர்கள். ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின் பேரலாம். 6th கொஸ்டின் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன பாருங்கள், சார்ட்டுகை பகுதியில் கார்னிலியன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. எப்படின்னு பாருங்கள், சார்ட்டுகை பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கார்னிலியன் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கூற்று சரியாக தவறா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டுகை பகுதியில் என்ன அதிகமாக உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைடூரியம். என்னன்னு பாருங்கள், வைடூரியம் தான் பார்த்திங்கன்னா வைடூரியம் அதான் பார்த்திங்கன்னா சார்ட்டுகை பகுதியில் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. ஓகே, அப்போனா கார்னிலியன் எங்கே அதிகமாக உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் தான் பார்த்திங்கன்னா கார்னிலியன் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. லோத்தல். ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின். இவற்றில் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இணை கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், சங்கு நாகேஸ்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வைடூரியம் சார்ட்டுகை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சங்கு பார்த்திங்கன்னா எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அதிகமாக அதான் கொடுத்துருக்காங்க. வைடூரியம் எங்கே அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க, ஸ்ட்ரீடைட் எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா சங்கு பார்த்திங்கன்னா நாகேஸ்வரத்தில் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, வைடூரியம் பார்த்திங்கன்னா சார்ட்டுகையும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீடைட் பார்த்திங்கன்னா லோத்தல் அப்படின்ற இடத்துல அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீடைட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸ்ட்ரீடைட் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் தான் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறது. அது ஸ்ட்ரீடைட் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. லோத்தல் அப்படின்றது பார்த்திங்கன்னா லோத்தல் என்ன உற்பத்தி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்னிலியன் தான் பார்த்திங்கன்னா லோத்தலில் அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். கூற்று கொடுத்துருக்காங்க. ரோரிசெட் படிகக்கல் எப்படி பாருங்க, ரோரிசெட் படிகக்கல் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள மெகர்கர் பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோரிசெட் படிகக்கல் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள மெகர்கர் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. கூற்று சரியாக தவறா? ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பாருங்கள், ரோரிசெட் படிகக்கல் பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா பாகிஸ்தானில் ரோரி பகுதியில். எப்படி பாருங்கள், ரோரின்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுது. ரோரி பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா மெகர்கர் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோரிசெட் அந்த படிகள் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்கள் பார்த்திங்கன்னா கத்திகள் கூர்மையாக செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பயன்பட்டுருக்கு. கத்திகள் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்யப்படுற கூர்மையாக இருக்கிறதுக்காக ஒரு பொருளாக இந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் 9வது கொஸ்டின். கூற்று. ஹரப்பா மக்கள் பார்த்திங்கன்னா கார்னிலியன் செம்பு தங்கத்திலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை மெசபடோமியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர். நல்லா கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மக்கள் பார்த்திங்கன்னா கார்னிலியன் செம்பு தங்கத்திலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை மெசபடோமியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர். கூற்று சரியாக தவறா? ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு. ஏன்னு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 செம்பு கார்னிலியன் தங்கத்திலான வேலைப்பாடுகள் கொண்ட அணிகள் பார்த்திங்கன்னா மெசபடோமியாவிலிருந்து இறக்குமதி செய்தனர் சொல்லியிருக்காங்க. அது தவறு. ஏன்னு பார்த்திங்கன்னா மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது தான் இந்த 3 வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்கள். ஏற்றுமதி தான் செஞ்சுருப்பாங்க, மெசபடோமியாவிற்கு இறக்குமதி செஞ்சுருக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் என்று குறிப்பிடும் புராணம் எது? எப்படின்னு பாருங்க, உங்கள் பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் என்று குறிப்பிடும் புராணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் கொஸ்டின் பாருங்கள். சிந்து சமவெளி புராணம் சொல்லியிருக்கான், ஹரப்பா புராணம் சொல்லியிருக்கான், மெசபடோமியா புராணமா, சீன புராணமா அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மெசபடோமியா புராணம் தான் பார்த்திங்கன்னா இந்த கூற்றை சொல்லியிருக்கோம். உங்கள் பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும் என்று சொன்னது பார்த்திங்கன்னா இந்த மெசபடோமியா புராணம் தான் சொல்லியிருக்கோம். ஹஜா பறவைனா என்ன பார்த்திங்கன்னா மயில தான் பார்த்திங்கன்னா ஹஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாருங்கள், ஹஜா பறவையை ஹஜானா என்ன பார்த்திங்கன்னா மயில். அது நோட் பண்ணிங்க. ஹஜா பறவைனா மயில். ஓகே, அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். கீழ்கண்ட சிந்து சமவெளி நாகரிக எடைக்கற்கள் விகிதம் என்ன? எப்படி பாருங்கள், கீழ்கண்ட சிந்து சமவெளி நாகரிக எடைக்கற்கள் விகிதம் என்ன அதான் கேள்வி. ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸு 1:2:2:4 4:4 4:4 8:8 *16 அது கொடுத்துருக்காங்க. அது அதே மாதிரி 1:2:4 8:16 32 64 அதே மாதிரி தான் கீழே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க. ஓகே, இதோட ஆன்சர் ஃபஸ்ட் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக எடைக்கற்கள் பார்த்திங்கன்னா என்ன விகிதத்தில் இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா இரும முறை. எப்படி பாருங்கள், இரும எண்முறை அப்படின்ற முறையில் தான் பார்த்திங்கன்னா இந்த எடைக்கற்களுக்கும் இருந்திருக்கும். இரும எண்முறை நோட் பண்ணிங்க. இரும எண்முறை விகிதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த எடைக்கற்கள் இருந்திருக்கும். நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த
இந்த சிந்து சமவெளியில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படின்ற ஒரு இலக்கியது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த விகிதத்தில் இருந்திருக்கும். அந்த ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுன்றதை சொல்கிற பார்த்தீங்கன்னா 1.75 எப்படி பாருங்க நோட் பண்ணிங்க 1.75 சென்டிமீட்டர் இருந்தது தான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்க அப்போதைக்கு இருந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் எவ்வளவு குறியீடுகளை கொண்டது எப்படின்னு பாருங்க. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குறியீடுகளை கொண்டது ஆகும், அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் 26 குறியீடுகள் எப்படின்னு பாருங்க. 26 குறியீடுகள் கொண்ட அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா மிக நீளமானதாக கண்டுபிடிக்கப்பட்டு ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிக நீளமான தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தொடர்னா பார்த்தீங்கன்னா இந்த 26 குறியீடுகள் கொண்ட எழுத்துத்தொடர் தான் பார்த்தீங்கன்னா மிக நீளமானதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்க 26 குறியீடுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். கூற்று கொடுத்துருக்காங்க. அரிக்கமேடு என்பது இந்தியாவில் நடந்த முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் பகுதிகளில் ஒன்றாகும் எப்படின்னு பாருங்க. அரிக்கமேடுன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த முதல் கட்ட நகரமயமாக்கத்தின் பகுதியில் ஒன்று ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் கூற்று தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடுன்றது பகுதி பார்த்தீங்கன்னா இரண்டாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதி ஆகும். எப்படி பாருங்க, 2வது நகரமயமாக்கத்தின் பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கமேடு. எப்படின்னா 2வது நகரமயமாக்கத்தின் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழடி எப்படி பாருங்க கீழடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உறையூர் இந்த 3 இடம் தான் பார்த்தீங்கன்னா 2வது நகரமயமாக்கத்தின் பகுதிகள். இந்தியாவில் நடந்த 2வது நகரமயமாக்கத்தின் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, கீழடி, உறையூர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் நகரமயமாக்கம்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்சர் தவறு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். இந்தியாவின் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் முன்னால் தொடங்குகிறது எப்படின்னா இந்தியாவோட வரலாறு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ஆண்டுகள் எப்படி பாருங்க 2 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தொடங்கினது தான் இந்தியாவின் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மில்லியன் ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகள். 2 மில்லியன்னா பார்த்தீங்கன்னா 20 லட்சம். நோட் பண்ணிங்க 20 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வரலாறே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, நம்ம எடுக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குதுன்னு நோட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆனால் 15 கொஸ்டின் எப்படி இருக்குது, எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எப்படி முக்கியமான கொஸ்டினா அல்லது ஈஸியான கொஸ்டினா அப்படின்னு பார்க்கணும். முக்கியமான நம்ம ஈஸியான கொஸ்டின் எடுத்துடலாம். இதே பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின் எடுக்கலாம். அது எடுக்க முடியாமல் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக கொடுக்கணும். அதான். ஓகே, 15வது கொஸ்டின் பாருங்கள். முதல் நகரமயமாக்கம் சிந்து பகுதியை மையமாக கொண்டு எப்போது நடைபெற்றது எப்படி பாருங்க. முதல் நகரமயமாக்கம் பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை பார்த்தீங்கன்னா மையமாக கொண்டு எப்போது நடைபெற்றது அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டு முன் 2000 நடைபெற்றதா, பொது ஆண்டு முன் 2500 நடைபெற்றதா, பொது ஆண்டு முன் 3000 நடைபெற்றதா, பொது ஆண்டு முன் 4000 நடைபெற்றதா அதான் கேள்வி. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 3000 இந்த நடைபெற்றதா பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை மையமாக கொண்டு நடைபெற்றது. இந்த பார்த்தீங்கன்னா முதல் கட்ட நகரமயமாக்கம் பார்த்தீங்கன்னா எப்போது நடைபெற்றது பார்த்தீங்கன்னா சிந்து பகுதி மையமாக கொண்டு நடைபெற்றிருக்கு. எப்போது பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 3000 நடைபெற்றிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். 15 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரியலை அப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா தெளிவாக படிங்க. ஒரு கொஸ்டின் ஒரு லெசன் படிக்கிறீங்களா அந்த ஒரு லெசனையும் தெளிவாக படிக்கணும். தெளிவாக படித்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் போய் நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் கொடுக்குறோம். அந்த ஒரு லெசனும் ப்ளஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. தமிழ் ப்ளஸ் இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு நான் 5 மந்த் தான் இருக்குது. 5 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெசன் ப்ளஸ் 2 யூனிட் 2 இயல் படிக்கிறோம். இது 3 இது மட்டும் படித்தா பத்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக படிச்சே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும், மேக்ஸ் ஒரு பக்கம் போகணும், ஜிகே தனியாக போகணும், தமிழ் ஒரு தனியாக போயிட்டு இருக்கணும். தனித்தனியாக படிச்சுட்டே இருக்கணும். எக்ஸாமுக்கு கம்மியாக தான் டைம் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கொடுங்க. 15 கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.